பேரளவில் பேரோ அல்லது உருவமோ அடையாளம் பார்த்த உடனே இவங்க இந்த மதத்துடையவர்கள், இது ஒரு பயபக்தியாளர். சரி, பயபக்தியாளர் நோக்கம் என்ன? பயபக்தியாளர்கள் இவங்க வந்து கடவுளுக்கு பயப்படக்கூடியவங்க, இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, இவங்க ஏமாற்ற மாட்டாங்க, புறம் பேச மாட்டாங்க, இவங்க தப்பு பண்ண மாட்டாங்க, அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதுல்ல. பயபக்தியாக இருந்தால் ரொம்ப பயபக்தியாக இருப்பான், இவர் ரொம்ப கடவுளுக்கு பயப்படக்கூடியவர், அதெல்லாம் என்ன செய்ய மாட்டார், இவர் பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க, இப்படி ஒரு எண்ணம் வருதானே. அந்த எண்ணத்தை எங்கே கொண்டு வரும் அப்படின்னா உருவ அடிப்பில் கொண்டு வரும். ஆனால் இறைவன் சொல்கிறான் பயபக்தியின் அடையாளம் எதுன்னு சொன்னால், இறைவன் வேதத்தில் என்ன சொல்கிறான்? இப்போ குர்ஆன் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க மனிதர்களுக்கானது, ஒரு மதத்துக்கான கிடையாது. இங்கே பயபக்தியின் அடையாளம் என்ன சொல்லப்படுது? இங்கே சடங்கு சொல்லப்படலை, மதம் சொல்லப்படலை, அடையாளம் சொல்லப்படலை, உருவத்தின் அடையாளம் சொல்லப்படலை. அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அத்தியாயம் 2ல் 2, 3, 4, 5 பயபக்தி